அவர்கள் சார்பாக உங்களுக்கு அவர்கள் நன்றியை தெரிவிக்க இவருடைய பேர் யார் சொல்ல மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவரு பேர் என்ன? ஒருத்தர் சொல்லுங்க. Michael. Right. We have been so honored to be here with you. நீங்கள் இந்த இடத்துல நாங்கள் இருக்கிறது அதிக மகிழ்ச்சி. நாங்கள் அதிகமாக வைக்கப்பட்டிருக்கிறோம். You've made our day very special by getting to be with you and your smiling faces. இந்த நாளை நீங்கள் உங்களுடைய சிரிப்பான முகத்தை சந்தோஷமான முகத்தை எங்களுக்கு காட்டி இந்த நாளை மிகவும் நீங்கள் சிறப்பானதாக எங்களை ஆக்கியிருக்கிறீர்கள். You've sat in the hot sun and you've listened to us. நீங்கள் கடினமான இந்த வெயிலிலே அமர்ந்து எங்களை அன்போடு நீங்கள் வரவேற்று எங்களுக்காக பேசிய காரியங்களை கவனித்திருக்கிறீர்கள். You've entertained us with great dance and with martial arts. நீங்கள் மார்ஷியல் ஆர்ட்ஸ் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் என்று அழைக்கக்கூடிய இந்த கிராமிய கலைகளை எங்களுக்கு நடத்தி காட்டி நீங்கள் மகிழ்வித்திருக்கிறீர்கள். So we thank you. நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். But I want to tell you something. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். You've honored us so much, but I want you to understand something. We are nothing more. The Bible says that those who are believers are nothing more than jars of clay. Yes, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்கிறவர்கள் மிகவும் ஒரு விசேஷமான ஒரு மக்கள். We are nothing special. நாம் ஒரு விசேஷித்தவர்கள் அல்ல. The only thing that makes us special as jars of clay is that we have the Holy Spirit of God living in us. நாம எந்த விதத்திலும் மற்றவர்களை காட்டிலும் குறைந்தவர்கள் அல்ல, தாழ்மையானவர்கள் அல்ல. ஆனால் நம்முடைய கடவுளுடைய ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் இருப்போமானால் நிச்சயமாக நாம் எல்லாரும் ஒரு விசேஷித்தவர்களாக இருப்போம். And He uses people like me and like Bruce and Austin and Paula to demonstrate how wonderful and glorious He is. நாங்கள் இங்கே வந்திருப்பது நாங்கள் பாலா அவர்களும் புருஷ் அவர்களும் ஆசிஷ் அவர்களும் நாங்கள் இங்கே வந்திருப்பது நோக்கம் கடவுள் என்பது பெரியவர், அவர் உங்களை எவ்வளவு விசேஷமாக ஆக்குவார்கள் என்பதை உங்களுக்கு சொல்வதற்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம். And as Bruce said, He wants to use you because every one of you are very special. இன்று சட்டத்திற்கு முன்பாக ஒரு புருஷ் சொன்ன காரியம் என்னவென்றால், தேவன் இந்த உலகத்திற்கு வந்தவர்களின் மிக முக்கியமான நோக்கம் உங்கள் ஒவ்வொருவரையும் விசேஷமாக வேண்டும் என்பதுதான். Every one of you has a name. ஒவ்வொருவருக்கும் ஒரு பெயர் உண்டு. And God knows you. கடவுள் தேவன் உங்களுக்கு தெரியும். He is very close and personal. அவர் நம்மோடு தனிப்பட்ட முறையிலே உறவாட விரும்புகிறார். அவர் தனிப்பட்ட முறையில் சார்ந்தவர். I want to tell you a very quick story about how personal He is to me. நான் உங்களுக்கு ஒரு சிறிய கதையை சொல்ல விரும்புகிறேன். தேவன் எப்படி எனக்கு ஒரு தனிப்பட்ட மிகவும் சொந்தமானவர் என்று. There was a time in my life when something very bad happened to me. என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் ஒரு துச்சமும் நடந்துள்ளது. I was very sad. நான் மிகவும் துக்ககரமாக இருந்தேன். I didn't know how I was going to continue from day to day. நான் அமிதமாக இருக்கிற போது ஒவ்வொரு நாளும் நான் எவ்விதமாக நான் கழிக்க முடியும் என்று நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். So I began reading my Bible more and more. நான் வேத புத்தகத்தை மேலும் அதிகமாக நான் படித்துக் கொண்டிருந்தேன். And praying to God. நான் தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்தேன். One day while I was driving in my truck, ஒரு நாள் என்னுடைய ட்ரக்கில் நான் ஓட்டிக் கொண்டிருந்த போது I stopped and I told Jesus, I said, Jesus, I cannot take this anymore. நான் அமிதமாக என்னுடைய ட்ரக்கை நான் ஓட்டிக் கொண்டிருந்த போது என் உள்ளத்திலே மிகவும் துக்கமாக இருந்ததாலே, கடவுளே இயேசுவே என்னால் இனிமேல் தாங்க முடியாது என்று நான் சொல்லி அழுது கொண்டிருந்தேன். I said, I give up. I cannot do it on my own. நான் ஆண்டவரே நான் விட்டு விடுகிறேன். என்னால் எதுவும் செய்ய முடியாது. இனிமேல் என்னால் எதுவும் முடியாது. என்னால் தனிப்பட்ட முறையிலே இந்த மனப்போராட்டத்தை நான் சந்திக்க முடியாது. And at that very moment, it was as if Jesus physically lifted all of the weight of my pain off of me. அப்பொழுது நான் ஜெபித்த உடன் தானே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை என்னுடைய சரீரத்தினுடைய எல்லா பாரங்களையும் உடனடியாக அவர் தூக்கி எறிந்து விட்டார்.
And I could breathe a sigh of joy because I knew that Jesus had carried my pain. நான் அழுது அந்த பாரமானது அந்த வலியானது என் மனதை விட்டு நீங்கி போனதனால ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மகிழ்ச்சியை நான் சுவாசிக்க முடிந்தது. So I want you to be encouraged that if you are a follower of Jesus Christ, நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய பின்பற்றுபவர்களாய் இருந்தீர்களானால் He's not a far off God. அவர் தூரமான ஒரு கடவுள் அல்ல. He cares about each and every one of you. அவர் உங்கள் மீது உங்கள் ஒவ்வொருவர் மீதும் அவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். He loves you so much அவர் உங்களை நேசிக்கிறார். that He gave His Son for you. தேவன் ஒரே பேரான குமாரனை உங்களுக்காக பாவங்களுக்காக அவர் சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார். Jesus said, I have come that you may have life நான் இந்த உலகத்திற்கு வந்து நான் உங்களுக்கு ஜீவன் உண்டாக்கும்படி இந்த உலகத்திற்கு வந்தேன். and live it abundantly. நான் அந்த ஜீவன் பரிபூர்ணமாக பெருகும்படியாக நான் வந்தேன். That's right now அது இப்பொழுது and forever in heaven with Him. இன்றிலிருந்து என்றென்றைக்கும் அது உங்களுக்கு அந்த புதிய ஜீவன் உங்களுக்கு உரித்ததாக இருக்கிறது. So cast all of your cares on Him உங்களுடைய கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். because He loves you. ஏனென்றால் அவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். Amen. Amen.